உலகமெங்கு வாழும் தமிழ் பேச மக்கள் அனைவரையும் சமையல்காரன் சேனலுக்கு அன்பு கலந்த வணக்கத்துடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் ஸ்பைசி பெப்பர் சிக்கன் குருமா. இந்த மழை காலத்தில் மாரில் சளி பிடிச்சிக்கின்னு ஒரு 10-15 நாள் விடாத தொல்லை கொடுத்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வாய் வழியாகவே வந்துடுது மாரில் இருக்கிற சளி. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலானுங்கன்னா 150 ml ஆயில் எடுத்துக்கலாம். தேவையான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 150 ml ஆயில் சேர்த்துட்டேன். தேவையான அளவு கருவேப்பிலையும் நான் சேர்த்துட்டேன். கருவேப்பிலை வதங்கின பிறகு வெங்காயம் 5 வெங்காயம் நான் என்ன பண்ணிக்கிறேன், சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினங்க. இதில் 5 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துங்க. இந்த பெப்பர் சிக்கனு நல்லா ஸ்பைஸியாக செய்ய போகிறேன் நான் இன்றைக்கி. வெங்காயம் வதங்கியாச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பூண்டு இதை 1 டீஸ்பூன், இஞ்சி 1 டீஸ்பூன், திருப்பியும் பூண்டு 1 டீஸ்பூன், இஞ்சி 1 டீஸ்பூன், 2 வாட்டி நான் சேர்த்துக்கிறேன். நான் சொல்கிற அளவுலேயே நீங்கள் செய்யுங்க. நல்ல ஸ்பைஸியாக காரசாரமாக உப்பு மணைக்க ஒரு சரியான பெப்பர் சிக்கன் குருமா இது. டொமேட்டோ 2 சேர்த்துக்கிறேங்க. தக்காளி இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி, தக்காளி நல்லா கூழ் மாதிரி வதங்கணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் விடுங்க. நல்லா தக்காளி நல்லா கூழ் மாதிரி வதங்கட்டும். தக்காளி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சா இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி தக்காளி இருக்கிற ஸ்டேஜில் சிக்கன் ஒரு 1.5 kg எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி ஒன்று வந்திருக்கேன். லெக்கில் கொஞ்சம் ஸ்கின் இருக்கிற மாதிரியே வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்கின்னு கொஞ்சம் இருந்தால் குருமாவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லெக் பீஸில் மட்டும் ஸ்கின் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். மீதியெல்லாம் ஸ்கின் அவுட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த 1.5 kg சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சிக்கன் சேர்த்ததுமே நம்ம அடுத்து மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்த பிறகு மிளகாய் தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகாய் தூள் 1.5 kg சிக்கனுக்கு 1.5 டீஸ்பூனே போதும். ஏன்னா நம்ம முழுசாக நம்ம பெப்பர் சிக்கன்றதுனால பெப்பரில் தான் செய்வோம். அதனால் மிளகாய் தூள் நம்ம ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிளகாய் தூள் வாசம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸுங்க. ரொம்பவும் வச்சுடக்கூடாது, மிளகாய் தூள் வாசனை வெளியே அடிச்சிடுவோம், அப்புறம் தீஞ்சி நெடி வந்துடுங்க. ஒரு 2 மினிட்ஸு. இப்போது சால்ட்டு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்ட பிறகு இந்த அளவுக்கு நீங்கள் உப்பு சேருங்க. ஒரு சும்மா 1.5 பிடி உங்களுக்கு குருமாவுக்கு கரெக்டாக இருக்கும், முனைக்க இருக்கும். இப்போ பட்டை லவங்கம் 2த்தையும் நான் தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அரைச்சி வச்சது எங்கள் வீட்டில். அதில் நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தூளை, பட்டை லவங்கம் தூளை. பெப்பர் என்ன பண்ணுறேங்கன்னா, பெப்பர் 4 டீஸ்பூன் சேர்க்குறேன். பெப்பர் தான் டாமினேட் அதிகமாக இருக்கணும், அதனால் பெப்பரை 4 டீஸ்பூன் சேர்க்குறேன். பெப்பர் சிக்கனுனாவே பெப்பர் அதிகமாக இருந்தால் தான் அது பெப்பர் சிக்கன் ஆகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. நீங்கள் 4 டீஸ்பூன் சேர்த்துங்க. வீடியோவில் 3 இருக்குதுன்னு 3 சேர்த்துக்காதீங்க, 4 டீஸ்பூன் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் 1 லிட்டர் தண்ணியை ஆட் பண்ணுறேன். 1.5 கிலோ சிக்கனுக்கு 1 லிட்டர் தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணால் தான் குருமா எல்லாருக்கும் வரும், சிக்கன் காலி ஆகிற வரைக்கும் வருங்க. 1 லிட்டருக்கு தண்ணி ஆட் பண்ணிங்க. இப்போ ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துக்கலாங்க. உப்பு காரம் செம்மையாக இருக்குதுங்க. கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 20 மினிட்ஸுங்க, 20 நிமிஷம் சிக்கன் நம்மளுக்கு வேகணும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, குருமா திக்காகணும்ல, அதுக்காக கடல ஒரு 1.5 டீஸ்பூனும், குருமா வாசத்துக்கோசரம் சோம்பு ஒரு 1.5 டீஸ்பூனும் போட்டு நம்ம அரைச்சி மாவு மாதிரி எடுத்துக்கலாங்க. எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ குருமா 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, சிக்கன்லாம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோங்க. ஆட் பண்ணி கிண்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம். கல்லையை நம்ம அரிச்சு போட்டதுனால தண்ணி மாதிரி இருக்கிற குருமா கூட கொஞ்சம் திக்காகிடும். அடுத்து நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் வாசத்துக்கோசரம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை சேர்த்துட்டு 2 மினிட்ஸு க்ளோஸ் பண்ணி வைக்கலாங்க. அதோட வாசம் சிக்கனில் இறங்கட்டும், குருமாவில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகட்டும் கொத்தமல்லி வாசம். இப்போ அடுத்து என்ன பண்ணோம், பரிமாற வேண்டியது தாங்க. ஒயிட் ரைஸ் மட்டும் போதுங்க, ரசம் சாதம் தயிர் சாதம் எதுவும் வேணாம். இந்த குருமா ஒயிட் ரைஸே ஃபுல்லு கட்டலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குருமாவை ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் எடுத்து வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா சொல்லவே தேவையில்லைங்க. காதில் அனல் பறக்கும், மாரில் இருக்கிற சளியெல்லாம் வாய் வழியாக வெளியே வருங்க. அந்த அளவுக்கு ஸ்பைஸியான ஒரு குருமா. உங்களுக்கு தேவைன்னா இன்னொரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட மிளகுத்தூள் சேர்த்துங்க, டேஸ்ட் பார்த்துட்டு. அப்போ டேஸ்ட் பார்க்குறீங்களா அப்பயே. சிக்கன் பாருங்கள் பஞ்சு மாதிரி வெந்து போயிருக்கு. இது போக போக தான் உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நைட் ஆயிடுச்சுன்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட். இது சிக்கனில் ஃபுல்லாக ஊறி இருக்கும் மசாலா எல்லாமே. இந்த மாதிரி பெப்பர் சிக்கன் குருமாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி கலந்த வணக்கத்துடன் என்றும் உங்கள் சமையல்காரன்.